गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वराः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः. ஓம் தெளிவு குருவின் திருமேனை காண்டல் தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. ஓம் ஸ்ரீ குரவே நமஹா. இப்போ குரு பெயர்ச்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி ஆலங்குடி அப்படின்ற குரு பகவானுடைய கோவில், அங்கே சிவனாக மூலவராக வீற்றிருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் அவருக்குன்னு தனி சன்னதியில் இருக்கின்ற அந்த குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு மிகவும் விசேஷம் பொருந்திய நிகழ்வாக யாகங்கள், ஹோமங்கள், அவருடைய மூலமந்திர ஜபங்கள் இதெல்லாம் செய்து அவருக்கு கடம் புறப்பாடாகி கடத்தால் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து சோடச உபச்சார தீபார்த்தனைகளை முடித்து பக்தர்களுக்கு காட்சி தருவார்கள், காட்சிக்காக அனுமதிக்கப்படுவார்கள். அந்த யாகத்தில் கலந்து கொண்டு அனைத்து ராசி அன்பர்களும் ஆலங்குடி திட்டை, தென் திட்டை, அந்த தட்சிணாமூர்த்திக்குன்னு ஒரு ஸ்தலம் இருக்கிறது, அது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறது. அதே மாதிரி ஆலங்குடி கும்பகோணத்தில் அருகில் இருக்கிறது. இந்த இரு கோவில்களுக்கும் சென்று வழிபாடு செய்யும்போது நமக்கு அனைத்து வித நன்மையையும் மேன்மையையும் தர காத்திருக்கிறார் குரு பகவான். இது ரொம்ப ஒரு விசேஷம் பொருந்திய இந்த குரு பயிற்சியில் இந்த குரு பகவானை வழிபாடு செய்யும்போது இந்த குரு பகவான் நமக்கு மென்மேலும் நன்மையையும் மேன்மையும் வாரி வழங்க காத்திருக்கிறார். ஸ்ரீ குரவே நமஹா. அதே மாதிரி இன்னொரு விசேஷம் பொருந்திய ஒரு நிகழ்வை நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த குரு பயிற்சி எதுக்காக யாருக்காக செய்கிறது? நவக்கிரகத்தில் இருக்கின்ற குரு தான் பயிற்சி ஆகிறார். நவக்கிரகத்தில் இருக்கின்ற குருவுக்கு தான் அபிஷேகங்கள், நவக்கிரகத்தில் இருக்கின்ற குருவுக்கு தான் ஹோமங்கள், அபிஷேகங்கள், சோடச உபச்சாரங்கள் இவையெல்லாம் நடக்கும். நாம் நவகிரகத்தில் இருக்கின்ற குருவைத்தான் வழிபாடு செய்ய வேண்டும். அப்போ ஏன் தட்சிணாமூர்த்திக்கு தனியாக பண்ணுறாங்க? தென்முக கடவுளாக இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி ஏன் தனியாக பண்ணுறாங்கன்ற கேள்வி நமக்கு எல்லாருக்கும் இது ஒரு குழப்பமான மனநிலையே இருக்கிறது. இதற்கு நல்ல விரிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. குரு பகவானுடைய அதிதேவதை தட்சிணாமூர்த்தி. அதனுடைய அடிப்படையில் அந்த அதிதேவதையை வழிபாடு செய்யும்போது குரு பகவான் நமக்கு அனைத்து விதத்திலையும் நன்மை செய்வார் என்பது ஜோதிட நம்பிக்கை. காலங்காலமாக தொன்று வரக்கூடிய இந்த வழிபாட்டு முறை. முதலில் நவகிரகத்தில் இருக்கின்ற அனைத்து நவக்கிரகங்களுக்கும் அபிஷேகம் செய்து குருவுக்கு மிக விசேஷமாக ஹோமங்கள் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்போவே உடனே தட்சிணாமூர்த்திக்கும் வழிபாடு சில கோவில்களில் பண்ணுவாங்க. அதையும் நம்ம பார்த்து குருவை வழிபாடு செய்யும்போது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல நன்மையையும் மேன்மையையும் தந்துடுவார்கள். அதனுடைய அடிப்படையில் இந்த தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு அதிதேவதை தட்சிணாமூர்த்தி. இது என்னங்க குரு பகவானுக்கு அதிதேவதை தட்சிணாமூர்த்தி, எங்களுக்கு சரியாக புரியலையே அப்படின்றத விளக்கமாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. இப்போ நவக்கிரகம் அப்படின்ற ஒரு விசேஷம் பொருந்திய நவக்கிரகம்னு இருக்குது. சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த 9 கிரகத்துக்கும் அதிதேவதைன்னு ஒன்று இருக்குது. அது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது. சூரியனுக்கு அதிதேவதை சிவன், சந்திரனுக்கு அதிதேவதை பார்வதி, அங்காரகனுக்கு அதிதேவதை முருக கடவுள், புதனுக்கு அதிதேவதை விஷ்ணு, குருவுக்கு அதிதேவதை தட்சிணாமூர்த்தி, சுக்கிரனுக்கு அதிதேவதை ஸ்ரீ மகாலட்சுமி, சனிக்கு அதிதேவதை சாஸ்தா இல்லைனா ஐயனார் இல்லைனா கருப்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். எந்த சுவாமி வேணாலும் வழிபாடு சேர்ந்துக்கலாம். ஆனால் சனி பகவானுக்கு சாஸ்தா தான் அதிதேவதை, அவரை தான் நம்ம ஐயனாரும் சொல்லுவோம். அதே மாதிரி ராகு அப்படின்ற ஒரு கிரகத்துக்கு ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி அதிதேவதையாக இருக்கிறார். கேது அப்படின்றவருக்கு அதிதேவதையாக விநாயக கடவுள் இருக்கிறார். இதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதிதேவதைகள் இருக்கிறது. கிரகத்தினுடைய தன்மைகள், காரகத்துவங்கள் நம்முடைய ஜாதக ரீதியாக அடிப்படையில் சில குறைபாடுகள் இருந்தால் அதனுடைய அதிதேவதை வழிபாடு செய்யும் போது இந்த கிரகங்கள் நமக்கு நன்மையையும் மேன்மையையும் சீக்கிரமாகவே தரும் என்பது ஜோதிட சாஸ்திர நம்பிக்கை. இதை தொன்று நம்ம வழிபாடு செய்கின்றோம். அனைவரும் இந்த முறையிலும் வழிபாடு செய்து பேரியக்க பெரும் கருணையாக இருக்கின்ற பரம்பொருள்
சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது நமக்கு ஏற்படுகின்ற அத்துணை இடையூறுகளும் அத்தனை சிக்கல்களும் கலைந்து நமக்கு நல்ல மேன்மை பொருந்திய வாழ்வை அமைத்து கொள்ளலாம். ஸ்ரீ குரவே நமः.